என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் பேசும் தலைப்பு கொங்கு மண்ணை வளம்படுத்தும் நதி பவானி ஆறு. மனிதனுக்கு உணவு வேண்டுமானால் பழங்களை சாப்பிடும், உடை வேண்டுமானால் இலையை அணிந்து கொள்வான். ஆனால் தண்ணீர் வேண்டுமானால் மண்ணை திண்ட மாட்டான். ஏனென்றால் தண்ணீர் முக்கியமானது ஒன்று. மனிதனுக்கு மனம் சிறப்பு, நகரத்துக்கு ஆறுகள் சிறப்பு. தமிழ்நாட்டில் சிறப்பான ஆறுகள் உள்ளன. அதில் ஒன்று பவானி ஆறு. ஆறு அழிந்தால் அது ஆறு மட்டும் அழிவதில்லை, நாமளும் அழிந்து போகிறோம். ஆறுகள் மரங்களைப் போலதான். மரங்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, அதே போல் ஆறுகள் இல்லை என்றால் நாம் இல்லை. உலகத்தில் முதல் தோற்றம் ஆறு. ஆறு இல்லை என்றால் உலகம் இல்லை. பவானி சிறப்புமிக்க உள்ளதே ஆறு மட்டுமல்ல, அதுள்ள கோயில்களும் சிறப்பு தான். பவானி ஆற்று என்ற பெயருக்கு உயிரை கொடுப்பவர். பவானி என்பது இந்து தெய்வத்தினால் ஆகும். பவானி என்ற அர்த்தம் பார்வதி தேவி பாவாய்மணி என்ற அர்த்தம். மீன்கள் தண்ணீர் இல்லாமல் இறந்து போகும், ஆனால் பவானி ஆற்றில் தண்ணீரோடும் நடனம் போடும். மனிதன் கண்ணீரோ ஒரு நாள் வற்றி போகும், ஆனால் பவானி ஆற்றோ கண்ணீரோ வற்றி போகாது. பவானி ஆறு இல்லை என்றால் ஈரோட்டு மனிதன் என்ற அர்த்தம். ஈரோட்டு மக்களுக்கு ஈரமான மனசு, ஏனென்றால் பவானி ஆற்று ஊற்றுவதால். பவானி ஆறு என்பது பெண்களைப் போலதான், பெண்மனை போலவே அழைக்கும். இறுதியில் ஒன்று சொல்கிறேன், இந்தியாவுக்கு இமயமலை பெரிய உச்சம், அதே போல ஈரோட்டுக்கு பவானி சாகர் பெரிய உச்சம். நன்றி. முதலாவதாக என்னை ஈன்று பெற்றெடுத்த தாய்க்கும் இந்த உலகை முதலாக காட்டிய என் தந்தைக்கும் இந்த மேடையில் தமிழை பேச சொல்லும் என் ஆசிரிய பெருமக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முத்தான மதிய வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொங்கு மண்ணை வளப்படுத்தும் நதி காவேரி. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மழைத்தலையை கடற்காவேரி என்று பட்டினப்பாலை போற்றும் நான். தலைக்காவிரியாம் தாய் வயிற்றில் 4400 அடியில் தோன்றி 800 மீட்டர் நீளத்தில் ஓடி சிலப்பதிகாரம் புகழ்பெற்று பூம்புகாரில் வங்கக்கடலில் சங்கமித்தேன். நான் வரும் வழியானது சோலையாம், அதனால் என் பெயர் காவிரியாம். சங்கத்தமிழ் அழைத்ததும் பொன்னியாம், தென்பகுதி வனம் பெறவே தட்சிண கங்கையாம். குடகில் நான் பிறந்து கொங்குமண் தவழ்ந்து அணைகள் பல தங்கி ஆண்டு முழுவதும் தாகம் தீர்த்து பருவம் பல கண்டு பயிர்கள் செழிக்கச் செய்தேன். மண்ணை பொன் ஆக்கியதால் பொன்னி எனவும் நான் அறிவேன். சங்கம் என்னை புகழ்ந்து வாழ்த்து பால பாடி வரவேற்க தரணி எங்கும் மனம் பரப்பி சோலைதலை நான் வளர்த்தேன். தலைக்காவிரியாம் தாய்மடியின் பிறந்து வளர்ந்தேன். தமிழகம் தண்ணி வளம் கொளிக்கச் செய்தேன். வடக்கே ஒரு கங்கை வனம் பெற செய்தது போல் தெற்கே ஒரு கங்கையாய் தென் தமிழகம் தலை காத்தேன். தவழ்ந்த என்னை போற்றி தலைமுறை பல கடந்தும் பாதுகாத்து வைத்தீரே. இன்றைய தலைமுறைகளை இனிதே நான் வளப்படுத்த என்றும் என்னை பாதுகாப்பீரே. நன்றி. எக்குடியில் பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றாரே மேல் வருக என்பர் என்ற வாக்கிற்கு இணங்க எனக்கு கல்வியை கொடுத்த எனது ஆசான்களுக்கு எனது முதல் வணக்கம். அவையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, அவையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் அரிமா போன்று ஆண் தோழர்களே, மதிய வேளையிலும் முழுமதியாய் ஒளி வீசும் பெண் தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். எனது பெயர் சா தீபக், டாக்டர் RANM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு நுண்ணுயிர் துறை மாணவன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ கொங்கு மண்ணை வளப்படுத்தும் நதி சிறுவாணி. காலம் தாழ்த்தாமல் தலைப்பிற்குள் நுழைவோம். சிறுவாணி கொங்கு மண்ணின் உயிர் நாடி. மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் பிறக்கும் சிறுவாணி கொங்கு மண்ணின் இதயத்தில் ஊற்றெடுக்கும் நதி. கரும்பாறை பிளவுகளில் தோன்றி காவிரி தாயின் மடியில் கலக்கும் சிறுவாணி கோவை நகரின் தாகம் தீர்க்கும் அட்சய பாத்திரம். குடிநீர் ஆதாரமாய் விளங்கும் புனித நதி. சிறுவாணி அணைக்கட்டு பொறியியல் அதிசயம். நீரின்றி அமையாது விவசாயம் என்பதை உணர்த்தும் பாடம். பச்சை பசேல் என்று வயல்வெளிகள், பச்சை பசேல் என்று வயல்வெளிகள், சிறுவாணி நீரோட்டம் வளமான வாழ்வின் சாட்சிகள். கரும்பு, தென்னை, வாழை, மஞ்சள் என பல பயிர்கள். சிறுவாணி நீரால் செழித்து வளரும் கொங்கு மண். கால்நடைகளுக்கு கஞ்சி, பறவைகளுக்கு நீர்.
கால்நடைகளுக்கு கஞ்சி, பறவைகளுக்கு நீர் என்று சிறுவாணி தந்த கருணை அளப்பரியது. கோடை காலத்தில் வறண்டு போகும் ஆறுகள், ஆனால் சிறுவாணி மட்டும் வற்றாமல் ஓடும் அதிசயம்தான் என்ன? சுற்றுலா பயணிகளுக்கு கண்கொள்ளா காட்சி அது சிறுவாணி நீர்வீழ்ச்சி. அது மனதை கவரும் பேரழகு. சிறுவாணி ஆற்றன் கரையில் அமர்ந்து தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். சிறுவாணி நீரை பாதுகாக்க நாம் உறுதியேற்போம். அனைத்து தலைமுறைக்கும் அதை கொண்டு சேர்ப்போம். மரம் வளர்ப்போம், நீரை சேமிப்போம், சிறுவாணி நதிக்கு நன்றி செலுத்துவோம். கொங்கு மண்ணின் வளத்திற்கு சிறுவாணி நதியே காரணம். சிறுவாணி நதி நம் வாழ்வின் ஆதாரம். சிறுவாணி நீ வாழ்க, கொங்கு மண் வளம் பெருகுக. வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்பம் போற்றும் இன்பமொழியாம், துன்பம் போற்றும் துடைப்பு மொழியாம், நற்செயல்களை செய்யும் என் செம்மொழியாய் வணங்கி, என் தமிழ் மொழியை வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன். காஞ்சி நதியாம், செம்மண் போற்றும் செம்மை நதியாம், காஞ்சி மண்ணில் பிறப்பெடுக்கும் என் காஞ்சி மண்ணின் பிறப்பெடுக்கும் என் நொய்யலாற்றிற்கு என் முதற்கண் வணக்கத்தை தொடங்கி, கொங்கு மண்ணில் வளம் பெற செய்யும் நதிகளில் ஒன்றான கொங்கு நதியை நொய்யல் நதியை பற்றி நான் பேச போகிறேன். காஞ்சி நதியாம் மென்மையான மணல் துகள்களை கொண்டவளாம். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலையின் அரசியாம். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலையின் அரசியாம். கிரேக்கர்கள் பாலக்காட்டு கணவாய் வழியாக தமிழகத்திற்கு வந்து சேர வழிவகை செய்தவளாம். உனது நீளமோ 150 சதுர கிலோமீட்டர், உனது அகலமோ 350 சதுர கிலோமீட்டர். நீ உற்பத்தியாகும் இடமோ மேற்கு தொடர்ச்சி மலைதான். உன்னிடத்தில் வடக்கிலிருந்து தெற்கு 22 சிற்றார்களும், தெற்கிலிருந்து கிழக்கு 11 சிற்றார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ நொய்யல் என்று பெயர் பெற்ற காரணம் கரூரில்தான். ஆனால் நீ பெருக்கெடுத்து ஓடுவதோ திருப்பூர், கோவை, கரூர் வழியாக சென்று கடலில் கலக்கிறாய். வளம் பெறும் கொங்கு மண்ணே, சோழர் காலத்தில் காவேரியில் அதிகம் வெள்ளம் ஏற்பட காரணத்தால் நீ நொய்யல் என்று பெயர் பெற்றாய். சோழன் குளம், குட்டை ஆகியவற்றை கட்டி உன்னை வளம் பெற செய்தான். நொய்யலாரோ நீ அழகானவள்தான், ஆனால் இன்று அழுக்கானவளாய் இருக்கிறாய். உன்னை மீண்டும் மீட்டெடுப்பேன் அழகானவளாக. இந்த இடத்திற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நூலக பொறுப்பாளர் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.